வணக்கங்க. இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மண் சட்டியில் தாங்க எப்போவும் புளிக்குழம்பு வைப்பேன். அதில் ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் போதுமான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நீங்கள் எதுனாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் அதில் போடுவேன். ஸோ தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க. வெந்தயம் எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லது தான். ஸோ வெந்தயம் போட்டுக்குங்க. நான் சும்மா ஒரு 4 உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேங்க. உளுந்தம்பருப்பு போட்டு சீரகம் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா சும்மா ஒரு வாசத்துக்காக சீரகம் போட்டிருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறம் சோம்பு நீங்கள் போடுங்க. சோம்பு அதுவும் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு 4 மட்டும் நான் போட்டிருக்கேங்க. ஏன்னா நான் எப்பவுமே புளிக்குழம்பு வச்சா 2 நாளைக்கு ஆகிற மாதிரி தாங்க வைப்பேன். ஸோ அதனால் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து மட்டும் கருவேப்பிலை போட்டுங்க போடுங்க. ஸோ கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் ரெண்டும் அரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஸோ போட்டு நல்லா வணக்கிக்கணும். சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கினீங்கன்னா போதும். அது சீக்கிரம் நல்லா வணங்கிடும். எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஸோ அதில் வணக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்காங்க. கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். 2 தக்காளி, சோம்பு அரைச்சி ஊற்றலாம். நான் புளிக்குழம்புக்கு தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு சிலர் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். தேங்காய் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வச்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வணங்கிடுவேங்க. நான் கல்லுப்பு இல்லாதனால உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா போய் வணக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுங்க. ஸோ வணங்கினதுக்கப்புறம் அரைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நான் உள்ளே போட்டுட்டேங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வணக்கிடுங்க. ஓரளவுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கிடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் லேசாக இருக்கனால நல்லா சீக்கிரம் வணங்கிடும். எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் வணக்கிட்டிங்கன்னா நல்லா அது சுருண்டு நல்லா வணங்கிடுங்க. ஏன்னா உப்பு வேறு போட்டிருக்கோம். அதனால் நல்லா சுருண்டு நல்லா வணங்கிடுங்க. எந்தளவுக்கு நல்லா வணக்க முடியுமோ அந்தளவுக்கு வணக்கிடுங்க. ஸோ தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நம்ம சாம்பார்னால் மஞ்சள் நிறையா போடலாம். புளிக்குழம்புக்கு மஞ்சள் நிறையா போட தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். மல்லித்தூள் நான் போட்டிருக்கேங்க. மல்லித்தூள் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஏன்னா மல்லித்தூள் தான் உங்களுக்கு நல்லா அந்த குழம்பு திக்னஸ் கொடுக்கும். ஒரு கெட்டி தண்ணிக்கு கொண்டு வரதுக்கு மல்லித்தூள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மல்லித்தூள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புளிக்குழம்புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வணக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. ஸோ வணக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகா பொடி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க குழம்பு மிளகாத்தூள். ஸோ அதையும் போட்டு ஒரு கிளறி நல்லா கிளறிடுங்க. ஸோ புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி இருந்தாவே போதுங்க. நான் அதோட கொஞ்சம் எச்சா தான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும். ஸோ புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதை ஊற்றிக்கிங்க. சும்மா தண்ணி பார்த்திங்களா, நான் சும்மா ஒரு 1.5 டம்ளர் ஆகிற மாதிரி தான் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது நல்லா கொதித்து நல்லா சுருண்டு அந்த கொஞ்சம் கெட்டி தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிடும். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா கிளறிக்கிட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா அது கொதிக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சதுன்னா போதுங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டி தன்மைக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா, போதும். நான் இதோட இன்னும் கெட்டியாக விடுவேன். ஏன்னா அது இன்னும் ஒரு 2 நாளைக்கு நான் நாளான்னைக்கு 2 நாள் நான் வச்சுக்குவேங்க. எப்போவுமே புளிக்குழம்பு நான் மண் சட்டியில் வச்சுருக்கேன். அதெல்லாம் வெளியில் தான் எப்போவுமே வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி நான் வைக்க மாட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும். கடைசியில் இது கொத்தமல்லி தலையை தூவி நீங்கள் இறக்கி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க. இது என்னுடைய மனசு திருப்திக்காக தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்லுங்கள். தேங்க்யூ.